இல்ல ஆண்டவா, என்னை போல் ஒரு பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை கொடுக்க வேண்டும், மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை கொடுக்க வேண்டுமே இறைவா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சரி சரி அப்பந்தான் ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே என்ன மாதிரி ஒரு பெண்ணில் ஆண்டவா தூங்குறாங்க தம்பி தம்பி சரி சரி என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, நீங்க இப்பவே குழந்தை வரம் கொடுக்க வேணும் என்று பார்வதி இறைவனை பார்த்து சொல்ல, எடி நம்ம பிள்ளை கொடுத்தா நமக்குத்தான் பின்னால இடைஞ்சல் வந்து சேரும், அதனால என் பேச்ச கேளு, நம்ம கைலாசத்துக்கு போவோம்னு ஆண்டவன் சொன்னார். பார்வதி கோபம் கொண்டு கல்லாயம் மரணே கல்லாயம் மரணே சொன்னா பாத பூஜை முடித்து உங்களுக்காக நான் பணிவிடை பார்ப்பேன், இனிமே உனக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது அப்படின்னு பார்வதி சொல்ல, இறைவன் நீ எத்தனை சொன்னாலும் என்னால் பாவம் செய்தவருக்கு கொடுக்க முடியாதடி, நாமல் கைலாசம் போவோம் என்று கடவுளார் சொன்ன போது இனி நாமல் பிள்ளை வரம் கொடுக்காமல் இந்த இடத்தை விட்டு புறப்படக்கூடாது என்று ஆண்டவனாகிய பகவானுக்கு முன்னாலே ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபரா சக்தியானவள் இறைவா, உம்மால் மட்டும்தான் முடியும் என்று நினைத்தீரா? சிவனால் முடியாது என்று சொன்னால் சிவசக்தியாலே முடியும். ஏன் ஆனால் மட்டும்தான் முடியுமா? இந்த பெண்ணால் கூடாதா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால், பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்திலே எதுவும் இல்லை இறைவா. அதனால நீங்க இப்ப கொடுக்க ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனித்து பிறப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. அப்படி இருக்க நான் நாகத்தின் வயத்திலே எப்படி கருவாக சனிக்க முடியும்? மாற்று வரங்களை தர வேண்டும் என்று சொல்லி கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து இந்த 8 அமிர்த கலசத்தை இருவர்களுக்கு வரமாக கொடுத்து அவர்கள் அரண்மனையிலே 48 நாள் ஒரு மண்டலங்கள்
வரைக்கும் பூஜையாக இருந்து வர சொல்லு. 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலங்களாக இருக்க ஆதிபராசக்தியே உன் 1008 சொருபத்தில் அரசுருவத்தை எடுத்து கழ உருவாக சனித்து நீயே கை குழந்தையாக பிறக்கணும் போ இந்த ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுக்க அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுக்க அவர் மேல வாசல் கோட்டையில 8 கலசத்தை வட்டமாக அடக்கி நாகம் இரண்டும் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி அதன் பணத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்திலே யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார்
சந்தனமாரி. ஆறாவது பிறந்தவள் அழகுநாச்சி அம்மா. ஆமையா. படகுத்தி அம்மா, துர்க்கை அம்மா, காந்தாரி, கனக துர்க்கை. இப்படியாகவே 8 கலசத்து 8 பேரும் பிறந்த போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி. நம்ம தவம் இருந்தது ஒரே ஒரு பிள்ளைக்காக. ஆனால் இறைவன் நாமளுக்கு கொடுத்தது 8. அம்மா அப்பாவை அறிய வேணும், தெரிய வேணும் என்று ஆண்டவள் சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அவள் அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க யாகத்தின் வக்கையில இறைவனுக்கு பிடிக்காம சிவபெருமானை அழைத்து பார்வதி சிவபெருமான் இடத்திலே வந்து கேட்க, பார்வதி உன்னையால வந்தவன அந்த பிள்ளைகளை கொடுக்க வேண்டாம்னு சொன்ன என் பேச்ச கேட்கல. இப்ப எனக்கு தெரியாம வழக்கம்னு சந்தனமாஞ்சோலையில கொண்டு விட்டு வந்திருக்க. அவ என்னைய நினைச்சு இப்ப அக்கினி யாகத்தை வளர்க்கிறா. நான் வெக்கையில இருப்பனோ இறப்பனோ சாகுவேனோ பிழைப்பனோ எனக்கே தெரியல அப்படின்னு சிவன் அழுது புலம்ப, பார்வதியாகப்பட்டவள் அந்த யாகத்தை அணைக்க வேணும் என்று இவ சந்தனமாம் சோலையில வந்து அம்மா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தா. இவ மாரிமுத்தம்மா மனசு இறங்கல. ஆண்டவன் மேல அன்பு இருந்தா நீயே இறங்கு போ அப்படின்னு கோபத்துல சொன்னால பார்வதி படக்குன்னு போய் யாகத்துல ஐயோ அக்கால கோபத்துல சொன்ன இவ யாகத்துல இறங்கிட்டாள. அத்தா வந்தா நமக்கெல்லாம் சாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு இவ 8 பேரும் அக்கினியில இறங்கிட்டா. அக்கினியில இறங்கிய உடனே கருகி உருகி கைப்பிடி சாம்பலாகினார். சிவபெருமான் வெக்கை குறைந்து மறுபடியும் உயிர் கொடுக்க வேணும் என்று சந்தனமான் ஜோலையில ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருவிரம்மான் கட்டுவாரா, தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தரித்து வார போது சந்தனமான் ஜோலையில 2வது உயிர்கள் வாங்கி பெயர்
இஷ்டத்துக்கு அவளுக்கு பேர் வைக்கிறோமே. அம்மாளுக்கு அநேக பேர் இருக்கிறது. ஆனால் மாரியம்மா பூலோகத்திலே எங்கு வந்து அமர்ந்தாலும் இருக்கன்குடியிலே அமர்ந்து அதுக்கு அடுத்தது அம்மாளுக்கு எங்கு போனாலும் நாமளுடைய இஷ்டப்படி அவளை கொண்டு வந்து நாமல் வணங்கி வருகிறோம். அப்படியாகவே என் மாரிமுத்தம்மா அவள் இருக்க கோடி நிலைய வாங்கி ஆத்திலையும் நீராடி அவ ஆரடியா பட்டுடுத்து அங்கே ரெண்டு பயணமாகி எங்க எங்க போவென்று புரிந்த திட்ட ஆட வேணும். உச்சாலம் தன்னடியில அருவிக்கர நீராடி உச்சாலன் ஆடரையும் புலர்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில் அந்த விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி நம்ம தென்காசி தன்னை விட்டு பாவச்சத்திர பாதையாக மாறாளை 8 பேரும் வருகிற வேளையில ஆலங்குளம் தடை கடந்து ஆறாந்த பாதை கூடி திருநெல்வேலி டவுனரியில நெல்லையப்ப சாஸ்திரிய காந்திமதி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி திருநெல்வேலி டவுனை விட்டு பாளையங்கோட்டை தடை கடந்து கிழக்கு முகமாக திருச்செந்தூர் பாதை கூடி மாறாளை மாரிமுத்தா சண்டேன மாரியம்மா உச்சினிமா காளியம்மா மாயாண்டி சுடலையா தாயான பேச்சியம்மா வைரவர முன்ன விட்டு மாரிமுத்தா பின்னடக்க எங்க எங்க போவென்று திருவைகுண்டம் பாதை கூடி ஆழ்வார் திருநகரி அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவென்று அம்மன்புரம் வழியாக திருச்செந்தூர் தன்னடியில கடற்கரையில நீராடு அவ கணக்கு குந்தல சிக்காந்து என் கட்டழகி மாரிமுத்தா திருச்செந்தூர் தன்னடியில செந்தூர் ஆண்டவனை பார்த்து மெல்ல நான் வணங்கி பள்ளி தெய்வாலய நான் வணங்கி திருச்செந்தூர் தன்னை விட்டு எங்க எங்க போவென்று அவ எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் தடை கடந்து இந்த சண்முகாபுரம் மதியில நாம கொலவிருக்க வேணும் என்று ஊருக்கு மத்தியிலே என் மாரிமுத்தா நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் அவளை கொடை போட்டு கொடுப்பாரா வரி கொடுக்கும் மக்களிடம் பயிரெடுத்து ஆடுவாளா நம்பி வந்த மக்களுக்கு அவன் நல்வாக்கு சொல்லுவாளா அவன் திருநீரு போல இடம் அங்க ஒரு முறையும் வண்டிடாது என் தாயான மாரிமுத்தா இந்த சண்முகாபுரமா நன்னகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே மாரிமுத்தம்மா உச்சிமாகாளி சந்தன மாரியம்மா வைரவ சாமியோடு பேச்சியம்மா பிரம்மசக்தி மாயாண்டி சுடலையை காவலாக வைத்து மாரிமுத்தம்மா நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த சண்முகாபுரம் வாழும் மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து சான்றோர் சத்திரிய குல மக்களை எல்லாம் காக்கும் வண்ணமாக அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் வணங்கும் வண்ணமாக இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக மாரிமுத்தம்மா ஒரு வேலையாக எந்தெந்தைக்கு மக்களை காவல் காத்து வருகின்றார். கண்ணா
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.